சாதகனான ஒரு சோமுகன் கை கொண்டு கடலிடையே ஒளித்த மறைநாளும் பின்னும் மேதினியில் மீள காதகன் தான் மாள மீனாவதாரம் கொண்ட திருமாலே. ஓம் நமோ நாராயணாய நமக. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீமதி நாராயணாய சரணம் சரணம் பிரபத்தே. ஓம் நமோ வராக மகா தேசிகாய நமக. தேவோ ந சுபபாதுனோ தசதா நிர்வர்தயன் பூமிகாம் ரங்கே தாமனி ரப்த நிர்பரரசைர் அத்யக்ஷுது பாவுகை யத் பாவேஷு பிருதக் விதேஷு அனுகுணான் பாவான் ஸ்வயம் பிப்ரதி யத் தர்மைர் தர்மிணி விகரதே நானா கிருதி நாயிகா நிர்மக்ன சுரிஜால மார்க்கணதசா கத்தக்ஷணைர் பாவீட்சணைகே அந்த தன்வதி வாருவிந்த ககனான் யௌதன்வ தீனம் தீன்மனாபமான் நிஷ்பிரத்யுக ரங்கரிங்கணிமித்தக பிரத்யூட பாதச்சடா டோலாரோகண சதோகணம் பகவதோ மாத்ஸ்யம் பபூஹு பாத்து நக. பெருமாள் மத்ஸ்யாவதாரம் எடுக்க போகிறாங்கிறத பார்க்க போகிறோம். மத்ஸ்யாவதாரத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மத்ஸ்யாவதாரம் ஏன் மத்சம்னாக்க மீன், மீனாக ஏன் அவதாரம் எடுக்கணும்? எவ்வளவோ இது இருக்கு இல்லையா, அனிமல் இருக்கு இல்லையா, மீனை ஏன் அவர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு ஒரு காரியம் இருக்குது. மிச்சம் ஒரு காரணம் இல்லாமல் காரியம் கிடையாது, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒரு காலத்தில் அக்னி தேவனை தேவர்கள்லாம் கூப்பிட்டா, நம்மளாம் பூலோகத்தில் யாகம் கோமெல்லாம் செய்கிறோம் இல்லையா, அந்த யாகம் இதில் பண்ணுவோம், அக்னியில் தானே போடுவோம். இப்போது கணபதி ஹோமம் பண்ணுவோம், குழக்கட்டை அதில் போடுவோம், கணபதிக்கு குழக்கட்டை போடுவோம், அது கணபதிக்கு போய் சேரும். அதே மாதிரி நவகிரக ஹோமம் பண்ணுவோம், அந்த தேவைக்கூடிய அந்தந்த பொருட்களை அந்த ஹோமத்தில் நெய் சேர்த்து அக்னியில் போடுவோம், அந்த அக்னி மூலம் தேவர்களுக்கு போய் சேரும். அந்த வேலையை அக்னிகிட்ட ஒப்படைச்சா, எங்களுக்கு மக்கள்லாம் கொடுக்கக்கூடிய அந்த பொருளை எங்களுக்கு பிரசாதம் கொடுக்குற அக்னி மூலம் கொடுப்பா, அது எங்ககிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு அக்னிகிட்ட சொன்னா. அக்னி கேட்கல, இல்லை இல்லை நான் செய்ய மாட்டேன், ஆனால் உங்களுக்கு வேலைக்காரனா போஸ்ட்மேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டார். ஓடி பாவத்தோலத்தை அவனோட இப்படி ஓடிண்டே இருக்கார். ஓடி போய் ஒரு குளத்துக்குள்ளே அடியில் ஒளிஞ்சுன்றார் அக்னி. எனக்கு நெருப்பு அக்னி குளத்துக்குள்ளே தண்ணிக்குள்ளே போனால் அணைஞ்சிரும், யாரும் கண்டுபிடிக்க முடியாது தானே, அதனால் அங்கே போய் ஒளிஞ்சிட்டார். அப்போது இவாளெலாம் தேடிகிட்டே வர பூலோகத்தில் கடைசியில் அந்த குளத்துக்கிட்ட வந்துட்டா. குளத்துக்கிட்ட வந்துட்டு இந்த அக்னி எங்கே தான் போனார், கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தேடிகிட்டே இருக்குச்ச அந்த குளத்துக்குள்ளே ஒரு மீன் தலையை எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்து கண்ணை இப்படி இப்படி உருட்டி முழிக்கிறது. கண்ணை உருட்டி உருட்டி முழிச்சு இப்படி இப்படி கண்ணை காமிக்கிறது, உள்ளுக்குள்ளே இப்படி இப்படி காமிக்கிறது. ஓ இங்கே ஒளிஞ்சிருக்கான்னு சொல்கிறியா அப்படின்னு தேவர்கள்லாம் கேட்குறா. ஆமாம் அப்படின்னு மீன் சொல்கிறது. மீன் என்ன பண்ணிடுது, அக்னி எங்கே ஒளிஞ்சிட்ருக்கார் அப்படிங்கிறத தேவர்களுக்கு சொல்லி கொடுத்துடுத்து, கோல் முட்டி எடுத்து. அதனால அக்னி வெளியில் வந்தார். வந்துட்டு அவருக்கு இந்த வேலை பிடிக்கல தான், ஆனாலும் என்ன பண்ணுறார், சரி நீங்கள் மக்கள்லாம் பண்ணக்கூடிய ஹோமம் அந்த யாகத்தின் மூலம் உங்களுக்கு கொடுக்க பிரசாதத்தை அவங்களுக்கு சேர்க்குறேன் அப்படின்னு ஒத்துண்டுடுறார். ஒத்துண்டுட்டு வரத்துக்கு முன்னால் மீன்ட்டு சொல்கிறார், பாரு நீயோ நாத்தம் பிடிச்ச பிராணி, வெளியில் வந்தாக்க உன்னால் சீண்டக்கூட மாட்டா, நாத்தமாக இருக்கு, உனக்கு ஒரு கோபம் வேறையா, பாரு என்னை காட்டி கொடுத்துட்டல, பாரு வருங்காலத்தில் மக்கள்லாம் உன்னை வலை வீசி பிடிப்பாங்க, உனக்கு சாபம் கொடுக்குறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இன்றைக்கி கூட மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, வலை வீசி மீன் பிடிக்கிறா இல்லையா, அது காரணம் அக்னி பகவான் மீனுக்கு கொடுத்த சாபந்தான். அதனால் வந்துடுறார். அப்போது ஒரு பெரிய மீன் கூட்டம் போய் பெருமாள்கிட்ட கேட்டுதான், பாரு நாங்கள் நல்லது தான் செஞ்சோம், எங்கள் மீன் எங்கள் குழந்தை ஒன்று இதாட்டம் காட்டி கொடுத்துன்னு சொல்லிட்டு சாபம் வேறு கொடுத்துட்டாரு, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்றைக்கி ஏதான ஒரு வழி சொல்கிறேன் அப்படி பெருமாள்கிட்ட மீன் கேட்டுதான். பரவாயில்ல, நான் உனக்கு நல்லது உண்டாக்கக்கூடிய காலம் வரும், அப்போது நான் உனக்கு மீனுக்கு நல்லது செய்வேன், மீனை எல்லாரும் சேவிக்கிற அளவுக்கு நான் செய்வேன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். அதே சமயத்தில் இன்னொரு நிகழ்ச்சி, ஒரு
வைஷ்ணவ பக்தன் இருந்தான். அவன் என்ன பண்ணுவான்னாக்க பெருமாள் ரொம்ப சேவிப்பான், தாயாரை சேவிப்பான். அவன் ரொம்ப பொய் சொல்லுவான். பொய் சொல்கிறதே அவனுக்கு வேலை. எப்போ பார்த்தாலும் சொல்கிறதுன்னு பொய் தான். ஒரு ஸ்டேஜில் வயசாகிடுத்து, அவன் திருந்தி தாயார்கிட்ட போய், நான் செஞ்சதெல்லாம் தப்பு, திருந்திட்டேன், இனிமேல் நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், எனக்கு வைகுண்டம் போகணும், அதனால் எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட வாங்கி கொடுன்னு தாயார்கிட்ட கேட்குறான். எப்பொழுதுமே நமக்கு ஒரு பொருள் வேணும்னா என்ன பண்ணுவோம், ஆற்றுலையே வீட்டிலையே அப்பாவோட அம்மாட்ட தான் கேட்போம். அம்மா அப்பாட்ட நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணி அந்த பொருளை வாங்கி கொடுப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இந்த தாயார் பெருமாள்கிட்ட கேட்குறா, இந்த பக்தன் திருந்திட்டேங்கிறான், எனக்கு மோட்சம் வேணுங்கிறான், கொடுத்துடுங்கோ அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்கிறார், இவன் செஞ்ச பாவத்துக்கு 7 ஜென்மம் மீனாக தான் பிறக்கணும், 7 ஜென்மம் மீனாக பிறக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம் எனக்கு மோட்சம் கொடுக்குறத பற்றி அப்படி பெருமாள் சொல்கிறார். இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்கோ, ஒன்றுனா பண்ணலாமே, நீங்கள் பெரிய மீனாக ஒரு ஜென்மம் எடுத்துடுங்க, இவன் மோட்சத்தை போட்டுமே அப்படின்னு தாயார் சொல்கிறார். தாயார் சொன்னதை தட்ட முடியல பெருமாள். சரி, நான் மீனாக பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், அதனால தான் மீனாவதாரமாக எடுக்கிறதுக்கு பெருமாள் முடிவு பண்ணார். இருக்க ஏன் இதை எடுத்தாருன்னு நமக்கு யோசனை இருக்கும் இல்லையா? அதனால மீனாவதாரம் ஏன் எடுத்தார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு தானே. அப்போ அதனால தான் இப்போது முந்தின பதிவில் விட்ட இடத்துக்கு வருவோம். அந்த கிருதமாலாங்கிற நதிக்கரையில் சத்தியவதன்கிற அரசன் என்ன பண்ணார், அவர் சன்னியாசியாக போயிட்டார். அதாவது இந்த தவம் எடுக்கிறதுக்காக காட்டுக்கு போயிட்டாரு, ரிஷி ஆகிட்டாரு. அரசனாக இருந்து ரிஷி ஆனதுனால அவர் ராஜ ரிஷி அப்படின்னு ஆகிட்டாரு. அவர் ரொம்ப பெருமாளையும் நினச்சி இது பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்போது வந்த இது பெருமாள் தான், வந்த மீன் பெருமாளுங்கிறது தெரிஞ்சு விடுறார். தெரிஞ்சுட்டு அவர்கிட்ட பெருமாள்கிட்ட பேசிகிட்டே இருக்கார். மீனாக இருந்த பெருமாள் அவர்கிட்ட பேசுகிறார். இதிலேருந்து 7ஆவது நாள் பெரிய பிரளயம் வரும். பிரளயம் பிரம்மாவுக்கு இரவு பொழுது வரும். அப்போ என்ன பண்ணுவேன், உலகமே அழிஞ்சு போயிடும். அப்போது நீ பெரிய படகு எடுத்துக்கோ, ஒரு பெரிய படகு ஒன்று வரும். அந்த படகுல நீ வேதங்கள், அது வேதம் படித்தவர்கள், அந்த சப்த ரிஷிகள், மூலிகைகள், ஔஷதிகள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய விதைகள் அதெல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கோ. சேர்த்து வச்சுக்கிண்டு அந்த படகுல ஏற தயாராகுது. அப்போ நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் மறைஞ்சு போயிடுது. சொல்லிகிட்டே இருக்கிறச்சு அந்த மீன் மறைஞ்சு போயிடுது. பார்த்தா அதான் பிரம்மாவுக்கு இரவு வருது. தூக்க போகிற பிரம்மா ஹான்னு கொட்டாய் விடுறாரு. தூங்கிறதுக்கு முன்னால் கொட்டாய் விடுறாரு. அந்த நேரம் பார்த்தா ஒரு அசுரன், ஹயக்ரீவன் அப்படின்னு ஒரு அசுரன். ஹயக்ரீவ் பெருமாள் கிடையாது, அந்த பெருமாளை பற்றி சொல்லலை. ஹயக்ரீவ் அசுரனும் இருந்தான். ஹயக்ரீவன்னாக்க கழுத்து, கிரீவனா கழுத்து, ஹயம்னா குதிரை முகம், குதிரை முகம் கொண்ட அசுரன் இருந்தான். அவனுக்கு எப்படின்னாக்க பயங்கர பலம்னாக்கா பலாண்டு அவனுக்கு லட்சக்கணக்கான ஆண்டுகள் தவம் இருந்து அசுர பலம் இல்லையா, அவ்வளோ பலத்தை பெற்றான். அது பிரளய காலத்தில் கூட அந்த சமுத்திரத்தில் கூட அவன் உயிர் வாழ்வான். அந்த அளவுக்கு அவன் பலம் புரிந்தவனாக இருந்தான். பார்த்தா பிரம்மாவுக்கு கொட்டாய் வருது. கொட்டாய் விடுறச்ச அது வாயிலிருந்து வேதங்கள்லாம் அப்படி வெளியில் வருது. அப்படியே அந்த வேதத்தை சுருடி இவன் ஒழிச்சு வச்சுக்கிறான். ஒழிச்சு என்ன பண்ணுறான், பிரளய கடல் அதுக்குள்ளே அடியில் கொண்டு ஒழிச்சு வச்சுடுறான். இப்போ பார்த்தா பெருமாள் சொன்ன அந்த பிரளய காலம் வரப்போகிறது. மழை கரு மேகம் சூழ்ந்தது. மழை கொட்டுன்னு கொட்டுறது. மழை கொட்ட ஆரம்பிக்கிறது. பெரிய படகு வந்துடுது. அந்த படகுல பெருமாள் சொன்னாப்புல சப்த ரிஷிகளை ஏற்றிக்கின்றார், இவர் எழுதினார். அந்த விதைகள், பீஜங்கள், இந்த ஔஷதிகள், மருந்துகள் அதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டார். பெருமாள் சொன்னார், மற்ற ஜீவராசிகள்லாம் என்னுள்ளையே நான் ஏற்றுடுவேன், நான் என்னுள்ள எடுத்துப்பேன், உலகம் எப்படி உண்டாகிறதோ அப்போ மொழி நான் வெளியில் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாட்டம் என்ன பண்ணார், இந்த சத்தியவர்தன் ராஜா எல்லாத்தையும் எடுத்துக்கிண்டு அப்படியே போட்டில் ஏறுறார். அப்போது பெருமாள் சொல்லியிருக்கார், அப்போது அந்த போட்டில் ஏறிக்கோ, போட்டு தத்தளிக்கும். பெரிய புயல், சண்டை மாறுதும் பெரிய புயல் வரும். அந்த புயலில் தத்தளிக்கும். தத்தளித்தாலும் ஒன்றும் ஆகாது. அப்போ நான் காப்பாற்றுவேன். அப்போது என்ன பண்ணேன், வாசுகி அப்படிங்கிற ஒரு பெரிய பாம்பு,
அந்த பாம்பை எடுத்து அந்த நான் மீனாக வருவேன், அந்த மீனோட கொம்புக்கும் படகுக்கும் சேர்த்து கட்டி விட்டுரு, படகு கவிழாமல் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். சொன்ன உடனே கரெக்டாக கடலில் ஏறி மழை பெய்யுறது, பூமியே இல்லை, கடல் பொங்கி கடல் பூமி எல்லாம் ஒன்றா இருக்கு, எல்லாமே அழிஞ்சிடும், உலகமே அழிஞ்சிடும்னாக்க சந்திரன் சூரியன் நட்சத்திரம் எதுவுமே இருக்காது, அவ்வளவும் அழிஞ்சு போச்சு. இருட்டுனா இருட்டு, கும் இருட்டு பாருங்கோ. அப்படி கும் இருட்டு, தனியாக ஒரு 4-7 ரிஷிகள் மட்டும் அந்த படகுல இருக்கார். இந்த சத்தியவரன் ராஜா இருக்கார். படகு ஓட்ட தெரியாது, தத்தளிக்கிறது, சுத்தீவிர ஜல பிரளயம் அப்படி இருக்கு. எப்படி இருக்கும் ஒருத்தர் தனியாக இருந்தாக்க யோசனை பண்ணி பாருங்க. அப்போ பெருமாள் சொல்கிறார், உனக்கு வெளிச்சம் இல்லையேன்னு கவலைப்படாத, சாப்பாடு இல்லைன்னு கவலைப்படாத, வெளிச்சம் இந்த ரிஷிகளோட ஞான ஒளி தான் உனக்கு வழிகாட்டும், அதனால் நீ பயப்படக்கூடாது. சாப்பாடு இல்லைன்னு கவலைப்படாத, நான் ஞான பசியை உனக்கு, ஞானமாகிய இதை உனக்கு கொடுப்பேன், அதனால் உனக்கு பசியை எடுக்காது, கவலைப்படாத, தைரியமாகிடு அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் தைரியம் சொல்கிறார். சொல்லிகிட்டே இருக்கிறச்ச இந்த ஒரு பெரிய தங்கமயமான ஒரு இது வருது, தக 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 தகன்ட்டு மின்றாப்புல ஒரு பெரிய மீன் வருது. அந்த மீன் பார்த்தா பெரிய கொம்பு இருக்கு, 10 லட்சம் மைல் தூரம் இருக்கு அந்த மீனோட அளவு. எவ்வளோ தூரம் 10 லட்சம் மைல்னாக்க கிலோமீட்டரை விட மைல் பெருசு, 10 லட்சம் மைல்னாக்க அது எவ்வளோ தூரம் பெருசாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போது அந்த மீன் வந்தோடனே அந்த கொம்பு பார்த்துட்டார் இந்த சத்தியவரன் ராஜா. கொம்பை எடுத்து அப்படியே அந்த மீனோட இதோட சேர்த்து இழுத்து கட்டிடுறார். மீனோட கொம்பையும் இந்த படகையும் சேர்த்து இழுத்து கட்டிடுறார். கட்டுறதுக்கு என்ன கயிறாக இருக்கும், வாசி பாம்பு தான் கயிறு, அதை வச்சு இழுத்து கட்டிடுறார் பாருங்க. கட்டி முடித்த உடனே அப்படியே தத்தளிக்கிறது. பெருமாள் சொல்கிறார், கவலைப்படாதே, நான் இருக்கேன், நான் அவனை வழி நடத்தி செல்வேன், தைரியமாக இரு அப்படின்னு சொல்கிறார். மாட்டுக்கு இந்த படகு போயிட்டே இருக்கு, ஜாலியாக இருக்கு, இருக்கு சந்தோஷம் போயிட்டே இருக்கார். அப்படி இருக்கிறச்ச பெருமாள் என்ன பண்ணுறார், என்ன பண்ணும், வாளால் அடிச்சுக்கிட்டே தானே இந்த இது நீந்திகிட்டே இருக்கும் இல்லையா, வாளால் இந்த மீன் நீந்திகிட்டே இருக்கிறச்ச அடிச்சுக்கிட்டே இருக்கு. அடிச்சுட்டு இருக்கிறச்ச பார்த்தாக்க இவருக்கு ஏதோ சத்தம் கேட்குறதுன்னு பார்த்தாக்க, நான் உனக்கு உபதேசம் பண்ணுறேன், வாழ்க்கைனா என்ன, தத்துவம்னா என்ன, உனக்கு 24 தத்துவங்கள் இருக்குது, அந்த தத்துவங்களாக உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேள்வி கேட்க 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 அது பதில் சொல்லிகிட்டே இருக்கார். அது பேர் தான் மத்ச புராணம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ராஜரிஷி கேள்வி கேட்குறார், அந்த பெருமாள் பதில் சொல்கிறார், அதான் மத்ச புராணம். இதோட தொடர்ச்சி அடுத்த பதிவில் பார்ப்போம். நமஸ்காரம்.